Taste the Daily. பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக விலகியதற்கு நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மேச்சேரியில் பரப்புரை மேற்கொண்டபோது அவர் பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். 1999 பாரதிய ஜனதா திமுக கூட்டணியில நாடாளுமன்றத்தில் போட்டிட்டீங்க, ஜெயிச்சீங்க. 5 வருஷம் மந்திரியா இருந்தீங்க பாரதிய ஜனதால. அப்பெல்லாம் உங்களுக்கு இனிக்குது. நாங்க கூட்டணியில் இருந்தா கசக்குது. நாங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டுமே, உனக்கு ஏன் எரிச்சல் படுற? நீ ஏன் கோவப்படுற? நாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்தா இவருக்கு எரிச்சலா இருக்குது. எங்களுடைய நிர்வாகிகள், தொண்டர், பொதுமக்கள் என்னங்க, அண்ணா திமுக வெளியில வந்து நிக்கணும், தடிச்சு நிக்கணும். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து வெளியே வந்து நிக்கிறோம். நீ ஏன் கவலைப்படுற? ஏன்னா அவருடைய கண்ட கனவு மிகப்பெரிய கனவு. எல்லா இடத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 39 பாண்டிச்சேரி 40 இடத்திலையும் ஜெயிச்சு நான் போய் மத்தியில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அங்கேயும் கொள்ளையடிக்கணும், இங்கேயும் கொள்ளையடிக்கணும் திட்டம் போட்டிருந்தாரு. இப்ப பாரதிய ஜனதா வெளியில வந்துட்டோம்ல, அந்த எரிச்சல். நீங்க பாரதிய ஜனதா இருந்தீங்களா? நீ கூட்டணியில் இருந்தீங்களா? அப்ப நாங்க எல்லாம் பேசணுமா? கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டேன். கொள்கைக்கிறார். என்னைய உனக்கு கொள்கை இருக்குது? 5 வருஷம் பாரதிய ஜனதா ஆட்சியில மந்திரி சபையில் இருந்தார். உடனே அப்படி தாவிட்டார். இந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவும் பாருங்க, அப்படி உடனே காங்கிரஸ்ல போய் நிக்கிறார். அங்க 5 வருஷம் அமைச்சரவை, எல்லாம் அதிகாரம். திரு கருணாநிதி குடும்பனாவே அதிகாரம். அதிகாரம் இல்லாத ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க. அதனால அங்க போய் பாரதிய ஜனதா 5 வருஷம் 99 இருந்து பிறகு 2004 பிறகு அங்க போய் 5 வருஷம் காங்கிரஸ் நின்று ஜெயிச்சு மந்திரி சபையில இடம் பிடிச்சிங்க. அப்பதான் இந்த ஊழல் நடந்தது. பாத்தீங்கன்னா இந்த கொடி பறக்குதுல, அதிமுக கொடி பறக்குது இல்லைங்க, பறக்குதுல்ல. எதனால பறக்குது? காற்றுனால பறக்குது. காற்ற கண்ணில் யாராவது பார்க்க முடியுமா? கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. Taste the Daily.